உங்களையும் ஜெயிக்க வைப்பார். காத்திருந்து பாருங்க. தேவனுக்காய் உண்மையாயிருந்து பாருங்க. பேசும்போது பயந்து பேசுங்க. கேட்கிற வார்த்தைகளை பயந்து கேளுங்க. தீமையான வார்த்தைகளை கேட்காதீங்க. அந்த இடத்துல இருந்து கடந்து செல்லுங்க. சினிமா காரியங்களை விட்டு விலகுங்க. ஆபாசமான காரியங்களை விட்டு விலகுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறட்டும். எல்லாமே கர்த்தருக்காய் பிரியமாய் வாழ்ந்து பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பாருங்களேன். அவங்க குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை பார்த்து அவமானமாய் நிந்தையாய் இவையெல்லாமான்னு சொல்லி எங்களை அற்பமா நினைத்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் எங்களை தலை தூக்கி நிற்க வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். நாங்களே உடைஞ்சு போயிட்டோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சோர்ந்துட்டோம். என்ன இப்படிலாம் பேசுறாங்க. கர்த்தர் கூட செய்த பாவங்களை மன்னித்துருவார். மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் மாமிசம். அவனுடைய மாமிசம் சாகாத வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரே இந்த பாவத்தை விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் பிள்ளைங்க செய்த பாவத்தை மன்னிச்சிருவார். ஆனா இந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, மனிதர்கள் எல்லாம் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதான் சொல்றலாம், மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. தேவனுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. மனித